நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் என்கிற ஓசையா நூலினுடைய வார்த்தைகளை நாமும் இன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி இவரே என் கடவுள் என்று சொல்லுகிற ஆற்றல் நமக்குள் பெருக ஆண்டவரை நோக்கி மன்றாடி துதிப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இன்று திருப்பாடல் 81 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று அழைக்கிற அந்த உன்னதரின் உயர்ந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ள ஆற்றலும் பலனும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால் எங்களை நிறைத்து ஆசீர்வதியும் என்று மன்றாடி துதிப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைப்பது, துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன், சுமையை அகற்றினேன், உங்கள் கைகள் இதோ விடுதலை பெற்றன என்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மை விடுவித்த, ஆண்டவருடைய குரல் கேட்டு நடந்த பிள்ளைகளை சாட்சியாக உயர்த்தின அந்த அனுபவங்களை நாம் உள்ளத்திலே தாங்கி நிற்கிறோம். நாமும் இந்த தெய்வத்திற்கு சான்று பகர அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கடவுளை போற்றி பாடுவோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவிசாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்கிற வார்த்தை
இன்றைக்கும் அநேகர் ஆண்டவருக்கு செவிசாய்க்க மறுத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் கடவுளுடைய இரக்கத்தை நாம் உணர்ந்து பயணிக்க அவரிடத்திலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரம் நம்மை தாங்கி நிற்கிறது. ஆண்டவர் தாமே உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆனாலும் நம்மில் பலருக்கு அந்நிய தெய்வத்தின் மீது ஒரு மோகமும் அல்லது அந்நிய தெய்வத்தின் அடையாளமாய் இருக்கிற பணம், ஆடம்பரம், உலகியல் காரியங்கள் அத்தனை மீதும் பற்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகள் மாற இறைவனை நோக்கி மன்றாடி துதிப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கோதுமை மணிகள் மண்ணில் விழுந்து மடிந்து பலன் கொடுப்பதைப் போல நாங்களும் இந்த உலகத்திலே உமக்காய் மடிந்து பலன் கொடுக்க ஆற்றலும் பலனும் ஞானமும் தந்து வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.